ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான டாபிக் பற்றி பார்ப்போமா? வேகோவி இன்ஜெக்ஷன். இது பொதுவாக உடற்பருமன் நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன். ஆனால் வேகோவி போன்ற மருந்துகளுக்கு பதிலாக இயற்கையான முறையில் வெயிட் குறைக்கிறது தான் என்றைக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஊர் சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். அதை பாதியாக குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய முட்டை, பயிறு வகைகள், சுண்டல், அதுக்கப்புறம் காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கலாம். முக்கியமாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது ஒரு 12லேருந்து 14 மணி நேரம் இடைவெளி விட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும்போது இன்சுலின் அளவை இது சீராக்கி எடையை வேகமாக குறைக்கிறதுக்கு உதவும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி. ஜிம்முக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. தினமுமே ஒரு 30 நிமிஷம் வேகமாக நடைப்பயிற்சி செஞ்சாலே போதும். இது கூடவே வாரத்தில் 3 நாள் சின்ன சின்ன ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பயிற்சிகள் செஞ்சால் தசை உங்களுக்கு வலுவாகும், கொழுப்பு சீக்கிரமாக கரையும். தினசரி பழக்க வழக்கங்கள், அதாவது லிஃப்ட்டுக்கு பதிலாக படிக்கட்டுகளை பயன்படுத்துறது, ஃபோன் பேசும்போது நடந்துக்கிட்டே பேசுறது, போதுமான அளவு நல்ல தூக்கம், அதாவது 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மன அழுத்தம் குறைவாக இருந்தாலே உடம்புல தேவையற்ற கொழுப்பு சேருவது குறையும். மருந்துகள் தற்காலிக பலன்கள் தான் தரும். ஆனால் இந்த லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் தான் உங்களுக்கு எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுருக்கும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.